கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளுக்காக படிக்க விரும்புகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இந்த ஒரே ஒரு வசனத்தில் எத்தனையோ காரியங்கள் அடக்கி இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் எனக்கு செவி கொடுக்கிறவன். கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுத்து நடக்கின்ற வேளையில் நடக்கக்கூடியதான காரியங்கள், நமக்கு வரக்கூடியதான பலன்கள் என்னவென்று பார்க்கின்ற வேளையில் இந்த வசனம் அதிகமாக சொல்கிறது, எவனோ எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கனமின்றி என்று சொன்னால் எந்த விதமான பயம் இல்லாமல், எந்த விதமான அச்சம் இல்லாமல் அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடு கூட வாழ்கின்ற வேளையில் அவன் வாசம் பண்ணுவான் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது. அதோடு கூட ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆபத்துக்கள் வருகின்ற வேளையில் நமக்கு ஒரு பெரிய அமைதி தேவை. பல நேரங்களில் ஆபத்துக்கள் நமக்கு வருகின்ற வேளையில் பதஷ்டப்படுகிறோம். ஐயோ ஐயோ இந்த ஆபத்து எனக்கு வந்துவிட்டது, எனக்கு இந்த எதிர்பாராத நிகழ்வு வந்துவிட்டது என்று அச்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் எவனோ அவன் ஆபத்தில் அவன் பயப்படாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட பயப்படாமல் என்று சொல்கிறவல்ல, அமைதியாக இருப்பான். ஒரு எப்படி சலனமான ஒரு நிலைமை, அப்படியாக ஒரு ஸ்டில் என்று சொல்வாருங்க. ஒரு நீரோட்டத்தில் ஒரு சலசலப்பு இல்லாதபடிக்கு அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட அமைதி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அவனுக்கு செய்ய வேண்டியதான மிக முக்கியமான ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம சுற்றிலும் பல சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பல வகையான டைவர்ஷன்ஸ் இருக்கிறது. எந்த சத்தத்தை நம்ம செவி கொடுப்போம் என்று நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் அது மனித சத்தமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சத்துரு பிசாசிடத்தில் வருகிற சத்தமாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தை படிக்க வேண்டும். இதில் தான் அவருடைய சத்தம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக அது துணிக்கும், அது நமக்குள்ளாக கேட்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தரே நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கார். நான் உன்னுடைய பரிகாரி என்று சொல்வார். ஒரு வியாதி வருகிற வேளையில், ஒரு நோய் வருகிற வேளையில் நம்ம பதஷ்டப்பட்டு அப்படியே கலங்கி போய் நிற்போம். அப்போது கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் என்னுடைய பரிகாரி என்று சொல்லும் பொழுது நம்ம பயப்படாமல், அஞ்சாமல், கலங்காமல் இருப்போம். அப்போதே தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறதுக்கு, ஆபத்திற்கு பயப்படாமல் அவன் அமைதியாக இருப்பான். அவனுக்கு எந்த விதமான ஒரு போராட்டமோ மற்ற காரியங்களோ ஏற்படாமல் அவர் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான். அதை நாம் இந்த நாளிலே அனுபவிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நீதிமொழிகளின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் அவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணுவான். அதோடு கூட ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.